19வது நாளிலே நம் மண்ணும் தோட்டமும் தியானித்தோம். அடுத்தது மண்ணும் பொண்ணும் தியானித்தோம். மண்ணும் செழிப்பும் தியானித்தோம். மண்ணும் சாபம், மண்ணும் விதை, மண்ணும் விருட்சம். ஸோ இதெல்லாம் தோட்டத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு காரியங்களை கடந்த 6 நாட்களாக நம்ம தியானித்தோம். இன்றைக்கு 25வது நாள். அல்லேலூயா. மொத்தம் 6 நம்ம பிரிச்சிட்டோம். முதல் 6 நாள் மண்ணும் இயற்கையும், அடுத்த 6 நாள் மண்ணும் மனிதனுடைய சரீரத்தினுடைய அவைகள், அடுத்த 6 நாள் மண்ணும் பஞ்சபூதங்களும் அப்படின்னு சொல்லி தியானித்து, அடுத்த 6 நாள் மண்ணும் தோட்டமும், தோட்டத்தில் இருக்கிற 6 நாட்களை நம்ம தியானித்தோம். இல்லையா? இப்போ இன்றைக்கு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 25வது நாளிலே நம்ம வந்திருக்கிறோம். இப்போ ஒரு 6 நாள் நம்ம வீட்டை குறித்து பார்க்க போகிறோம். இல்லையா? மண்ணும் வீடும். இன்றைக்கு தலைப்பு என்ன? மண்ணும் வீடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதார வசனமாக ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். யோபு 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நம்ம வாசிப்போம். யோபு 4:19. புழுதியில் அஸ்திவாரம் போட்டு மண் வீடுகளில் வாசம் பண்ணி பொட்டுப்பூச்சியால் அரிக்கப்படுகிறவர்கள் மேல் அவர் நம்பிக்கை வைப்பது எப்படி என்று சொல்லப்பட்டது. நன்றாய் கவனிக்க வேண்டும். புழுதியில் அஸ்திவாரம் போட்டு மண் வீடுகளில் வாசம் பண்ணி என்று சொல்லப்பட்டது. மண் வீடுகளில் வாசம் பண்ணி. வேதத்தில் நிறைய ரகசியங்கள் இருக்கு. இருந்தாலும் ஒரு 3 காரியங்களை இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அல்லேலூயா. இந்த சரீரமாகிய வீடு, இந்த மண்ணான சரீரமாகிய வீடு, இன்னொன்று எழுத்தின்படி நாம் கட்டி இருக்கிற வீடு, 3வது தேவனுடைய வீடு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய தேவன் நமக்கு அநேக வெளிப்பாடுகளை, வேதத்தில் உள்ள ரகசியங்களை, மகத்துவங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவாராக. இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது மண் வீடுகளில் வாசம் பண்ணி. மண் வீடுகளில் இப்ப எதை குறித்து சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த சரீரம் மண்ணா இருக்கிறது. இந்த மண் வீட்டிற்குள்ளே நம்ம வாசம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இல்லையா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப எல்லாருக்கும் ஒரு சொந்த வீடு இருக்கு. எல்லாருக்கும் சொந்த வீடு இருக்கு. சொந்த வீடு இல்லை அப்படின்னு ஒரு மனுஷனும் இல்லை. ஏன்னா உங்க சரீரமே என்னதான்? வீடு தான். அல்லேலூயா. இந்த பூமியிலே கர்த்தர் உனக்கு கொடுத்த சரீரம் ஒரு வீடாக இருக்கிறது. அது எப்படிப்பட்ட வீடாக இருக்கிறது? மண் வீடாக இருக்கிறது. அல்லேலூயா. மண் குகை என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 12 மண் குகையில் 7 தரம் கர்த்தருடைய சொற்களை உருக்கி சுத்த சொற்களாய் மாறணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்முடைய சரீரம் மண்ணாய் இருக்கிறது. இந்த மண் வீடை ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லா நித்திய வீடு நமக்கு பரலோகத்தில் உண்டு என்று சொல்லுகிறார். அப்போ கவனிங்கள், பூமிக்குரிய கூடாரமாகி நம்முடைய வீடு அழிந்து போனாலும், அப்போ இந்த மண்ணான சரீரம் பூமிக்குரிய கூடாரம். இந்த மண்ணான சரீரம் எப்படிப்பட்டது? பூமிக்குரிய கூடாரம். அப்போ ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சொந்த வீடை கொடுத்திருக்கிறாரு. அதுதான் ஒரு சரீரம். அல்லேலூயா. அப்ப சரீரம் எப்படிப்பட்ட மெட்டீரியல்ல செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னா, மண்ணினால் செய்யப்பட்டதான ஒரு சரீரம். அப்ப இந்த மண் வீட்டை ஆண்டவர் இந்த பூமியிலே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவர் சொந்தமாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 47, 48 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது வாசிப்போம். முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர்கள் எப்படிப்பட்டவர்களோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே என்று சொல்லப்பட்டது. அப்போ மண்ணான மனுஷனை ஆண்டவராகிய தேவன், மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன் என்று சொல்லப்பட்டது. அப்போ முதல் மனிதன், அதாவது நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது, ஆதியாகம புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது, முதல் மனிதன் பூமியில் இருந்து உண்டான மண்ணானவன்.
இரண்டாம் மனுஷன் என்று சொல்வது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அப்ப இரண்டாம் மனுஷனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கிருந்து வந்தார் அப்படின்னா அவர் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், இந்த மண்ணான சரீரத்தை ஆண்டவர் பூமியின் மண்ணில் இருந்து கர்த்தர் உருவாக்கினார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா வானத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்த கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பிரசங்கி 3:20 சொல்லப்பட்டிருக்குது, எல்லாம் மண்ணா இருக்கிறது, திரும்ப எல்லாம் மண்ணுக்கு திரும்பி. வாசிப்போம் 3:20. பிரசங்கி 3:20 நம்ம வாசிக்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாம் ஒரே இடத்திற்கு போகிறது, எல்லாம் மண்ணிலே உண்டாகிறது, எல்லாம் மண்ணுக்கு திரும்புகிறது என்று சொல்லப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எல்லாம் மண்ணா இருக்கிறது, திரும்ப எங்க தான் போக போகுது? மண்ணுக்கு தான் போக போகுது. அப்போ நீ இருக்கிற வீடு, உன்னுடைய சரீரமாகிய வீடு ஒரு மண்ணா இருக்கிறது. இந்த மண்ணான வீடு எங்க போக போகுதுன்னு சொன்னா திரும்ப அது எங்க போக போகுதுன்னா மண்ணுக்கு போக போகுது. அப்போ நம்ம இந்த மண்ணான வீட்டிற்குள்ள ஒரு மகிமையான ஆத்துமா வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த ஆத்துமா இந்த வீட்டிலே வாழ்கிற வரை இந்த வீட்டை நம்ம சரியா பார்த்து கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பா இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம வீட்டை எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும்? சுத்தமா வச்சுக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய மண்ணான சரீரமா இருந்தாலும் தேவன் கொடுத்த மகிமையான ஆத்துமா இதுக்குள்ளே வாழுகிற வரை இந்த மண்ணான சரீரத்தை கர்த்தருக்கு ஏற்றது போல நம்ம நடத்த வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது, நம்ம எழுத்தின்படி வீடு. எழுத்தின்படி வீடு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எழுத்தின்படி நம்ம இந்த பூமியில நம்ம வாழ்வதற்கு எல்லாரும் ஒரு வீடு கட்டணும், ஒரு இடத்த வாங்கணும், ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்? பிரயாசப்படுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சொந்த வீட்டில் இருந்தாலுமே அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அல்லேலூயா. வாடகை வீட்டில் இருக்கும்பொழுது நமக்கு என்ன, ஒவ்வொரு மாசமும் வாடகை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கஷ்டம் இருக்கும். சொந்த வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பிரயாசம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சொந்த வீடு இல்லை? ஏன் எங்களுக்கு சொந்த வீடு இல்லையா? அல்லேலூயா. ஆண்டவர் 40 நாள் முடியறதுக்குள்ள கர்த்தர் உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டை தருவார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வருஷம் முடியறதுக்குள்ள ஒரு நல்ல வீட்டை கட்டி பிரதிஷ்டை செய்ய உங்களுக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒவ்வொருத்தருக்கும் இந்த பூமியில அவங்களுடைய ஆசை என்னன்னா ஒரு சின்ன வீடாவது கட்டணும், ஒரு சின்ன கார்டனாவது வைக்கணும். கர்த்தருடைய நம்ம வாழுகிற நாட்கள்ல நம்ம ஒரு மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மனிதனுக்கும் உள்ள ஒரு ஆசை தான். அது வந்து கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு அது ஒரு பெரிய ஆசை ஒன்றும் இல்லை, அது எல்லா மனுஷனுக்கும் நார்மலா இருக்கிற ஒரு ஆசை. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த பூமியில தேவன் எழுத்தின்படி வீட்டை கட்டுறதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. உபாகமம் 20ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, உபாகமம் 20:5 கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஜனங்களை நோக்கி புது வீட்டை கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணாதிருந்தால் போதுமா? ஒரு புது வீட்டை கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணல அப்படின்னு சொன்னா நீ வந்து மறுபடியும் யுத்தத்துக்கு வர தேவையில்ல, நீ வந்து எந்த வேலையும் நீ செய்ய தேவையில்ல, நீ உன் வீட்டை என்ன பண்ணு, போய் முதல்ல பிரதிஷ்டை பண்ணு அப்படின்ற ஆண்டவர். அல்லேலூயா. ஒரு புது வீட்டை கட்டினா அதை என்ன செய்யணும்னு சொன்னா பிரதிஷ்டை பண்ணணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எதற்காக பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த வீட்டில் உள்ள எல்லா விதமான தோஷங்கள் மாறணும் அப்படின்றதுக்காக, அந்த வீட்டில் இருக்கிற எல்லா விதமான காரியங்கள் மாறணும். இப்ப கவனிங்க, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னு சொன்னா பூமியில பள்ளம் நோண்டுறீங்க. இப்ப இந்த பள்ளம் நோண்டும் பொழுது எத்தனையோ விதமான உயிரினங்கள் மரிக்கிறது. அல்லேலூயா. நீங்க ஒரு வீடு கட்டணும்னு சொன்னா நீங்க பள்ளம் நோண்டும் போதே அநேக உயிரினங்கள் தான் படுதுங்க, பூமியில் இருக்கிற உயிரினங்கள்லாம் மரிக்கிறது. அதுக்கப்புறம் நீங்க கட்டும் பொழுது அந்த கட்டுறதுக்கு எத்தனையோ பேர் பிரயாசப்படுறாங்க. அல்லேலூயா. கல் அறுக்கிறதுக்கு பிரயாசப்படுறாங்க, மணல் கொண்டு வர்றதுக்கு பிரயாசப்படுறாங்க, சிமெண்ட் தொழிற்சாலையில அவங்க ஒர்க் பண்றதுக்கு பிரயாசப்படுறாங்க. இதெல்லாம் இருந்தாலும் வந்து கொத்தனார் மேஸ்திரி பிரயாசப்படுறாங்க. இப்படி எல்லாருடைய பிரயாசங்கள், அதாவது ஒரு கூட்டு முயற்சியில ஒரு வீட்டை நம்ம என்ன பண்றோம், நம்ம கட்டுகிறோம். அப்ப இதுல எத்தனையோ விதமான ஜீவராசிகள், எத்தனையோ விதமான உயிரினங்கள் என்ன பண்ணுது, அழிக்கப்படுகிறது. எத்தனையோ விதமான இயற்கைகள் சிதைக்கப்படுகிறது. இப்போ நம்ம டைல்ஸ் போடுறோம், இல்ல மார்பிள்ஸ் போடுறோம்னா மலையில இருந்து என்ன பண்ணுவாங்கிறது வெட்டி எடுத்துட்டு வந்து அதை பாலிஷ் பண்ணி அதை பண்ணி நிறைய இதுக்கு பின்னாடி வந்து நிறைய ஒர்க் இருக்கு. நிறைய கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், நிறைய உயிர் சேதங்கள் உண்டாகுது.
அப்போ எல்லாமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், எல்லாம் சேர்ந்து அப்படியே வீட்டுல இருக்கும். அப்போ அதுக்கு ஒரு பிரதிஷ்டை பண்ணாதான் என்ன ஆகும், அந்த வீடு பரிசுத்தமா மாறும், அது சுத்தமா மாறும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வீட்டுக்கு மாத்திரமல்ல நம்ம மனிதர்களுக்கும் ஆண்டவர் ஒரு பிரதிஷ்டை ஆண்டவர் வச்சிருக்கிறார். வீட்டுக்கும் பிரதிஷ்டை வச்சிருக்கிறாரு, ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுக்கும் பிரதிஷ்டை வச்சிருக்கிறாரு, ஆலயத்துக்கு பிரதிஷ்டை வச்சிருக்கிறார். எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்து முடித்தாலும் ஒரு பிரதிஷ்டை நமக்கு தேவை. அல்லேலூயா. பிரதிஷ்டை இல்லாம நம்ம அடுத்த ஸ்டெப்புக்குள்ள நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, போக முடியாது, அடுத்த ஆசீர்வாதத்துக்குள்ள போக முடியாது. இப்ப கவனிங்க, ஆண்டவர் சிஸ்டமேட்டிக் ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஆரோனை எல்லா ஜனங்கள் பாவத்தை மன்னிக்கணும்னு சொன்னா உனக்கு என்ன தேவை, ஒரு பிரதிஷ்டை தேவை அப்படின்னு சொல்லலாம். ஆண்டவர் யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, ஆரோனும் அவன் குமாரனையும் என்ன பண்ணணும், பிரதிஷ்டை செய்ய வேண்டும். எதற்காக? ஊழியத்திற்காக. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வீடா இருந்தாலும் சரி, ஊழியமா இருந்தாலும் சரி, எதற்கும் நமக்கு ஒரு பிரதிஷ்டை நமக்கு தேவை. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்தை செஞ்சு கொண்டிருந்தார். திரும்ப அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துல வரும்பொழுது, பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவங்க என்ன பண்ணுங்க, பிரித்து விடுங்கள் என்று சொல்லி திரும்ப ஒரு பிரதிஷ்டையா செஞ்சாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏற்கனவே நம்ம வீட்டில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு புதிய வீட்டை நீங்கள் கட்டும் பொழுது அந்த வீட்டை நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு பிரதிஷ்டை செய்யணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படி பிரதிஷ்டை செய்யல அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னா, வீட்டுக்கு குஷ்டரோகம் பிடிச்சிடும். அல்லேலூயா. வீட்டுக்கு என்ன பிடிச்சிடும், அது தோஷம் சொல்லுவாங்க, குஷ்டரோகம் சொல்லுவாங்க. ஒரு மனுஷனுக்கு குஷ்டரோகம் வந்தா அது எதில் தெரியும்? இப்போ நம்ம சரியா மனுஷனுக்கு குஷ்டரோகம் வரும், மனுஷனுக்கு என்ன வரும், குஷ்டரோகம். அது எதில் தெரியும்னு சொன்னா சரீரத்துல தோல்ல தான் முதல்ல ஆரம்பிக்கும். எதில் ஆரம்பிக்கும்? மனுஷனுடைய தோல்ல சீல் மாதிரி வரும். அது அப்படியே பெருசாகி சரீரத்தில் இருக்கிற எல்லா நரம்புகளையும் அது பாதிக்கும். அந்த நரம்புகள், மேல் நரம்புகள் பாதிக்கப்படுவதனால அது குஷ்டரோகம் அப்படின்றத சரீரத்தில் கண்டுபிடிக்கிறாங்க. சரி, வீட்டு குஷ்டத்தை எப்படியே கண்டுபிடிக்கிறது? வீட்டில் இருக்கிற குஷ்டரோகத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். லேவியராகமம் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 33 ஒரு சில வசனங்களை வாசிக்கிறோம். பின்னும் கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி நான் உங்களுக்கு காணி ஆட்சியாக கொடுக்கும் கானான் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்த பின்பு உங்கள் காணி ஆட்சியான தேசத்தில் ஒரு வீட்டிலே குஷ்ட தோஷத்தை நான் வரப்பண்ணினான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் பார்த்து, எப்பா நான் உங்களை எங்க கொண்டு போறேன், கானான் தேசத்துக்கு கொண்டு போறேன், பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான் அது. ஆனா அந்த இடத்துல போய் நீங்க சேரும் பொழுது உங்கள் வீடுகளிலே குஷ்ட தோஷத்தை நான் வரப்பண்ணினான். அல்லேலூயா. அப்ப வீட்டுக்கு என்ன பிடிக்கும்? குஷ்டம் பிடிக்கும், தோஷம் பிடிக்கும். 35ஆம் வசனம் வாசிங்க. அந்த வீட்டிற்கு உடையவன் வந்து வீட்டிலே தோஷம் வந்திருக்கிறதாக தோன்றுகிறது என்று ஆசாரியனுக்கு அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுது வீட்டில் உள்ள யாவும் தீட்டுப்படாதபடிக்கு ஆசாரியன் அந்த தோஷத்தை பார்க்கும் முன்னே வீட்டை ஒழித்து வைக்கும்படி சொல்லி பின்பு வீட்டை பார்க்கும்படி போய் அந்த தோஷம் இருக்கிற இடத்தை பார்க்க கடவன். அப்பொழுது வீட்டின் சுவரிலே கொஞ்சம் பச்சையாயும் கொஞ்சம் சிவப்பான குழியும் விழுந்து அவைகள் மற்ற சுவர்களை பார்க்கிலும் வல்லமாய் இருக்க கண்டால் ஆசாரியன் வீட்டை விட்டு புறப்பட்டு வாசற்படியிலே வந்து வீட்டை 7 நாள் அடைத்து வைத்து. அப்ப கவனிங்க, வீட்டுல குஷ்டரோகம் பிடிச்சிச்சு அப்படின்னா வீடு சுவரெல்லாம் எப்படி இருக்குன்னா 2 கலர் போட்டுருப்பாங்க. என்னன்னு பச்சையும் சிகப்புமான ஒரு கலர். அல்லேலூயா. இப்ப நம்ம வீட்டுல ஒரு பாலோ இல்ல வேற ஏதாவது பொருள் மெட்டீரியல் செஞ்சு வச்சுட்டு நீங்க ஃப்ரிட்ஜில் வைக்காம வெளியே வச்சிட்டீங்கன்னா அதுல மேல வரும் பாருங்க பச்சை கலர் உள்ள
ரெட் கலர்ல அப்படியே பங்கி வருவாங்க. கெட்டு போச்சுன்னு அர்த்தம். என்னதுங்க கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அப்போ கவனிங்க, அது போல வீட்டுக்கும் என்ன உண்டாகுது, தோஷம் உண்டாகுது. அப்போ அந்த தோஷம் எப்படி தெரியும்னா, வீட்டில் வந்து அப்படியே பச்சலும் சிகப்புமாக சேர்ந்த ஒரு கலர்ல என்ன ஆகணும், வீட்டை வந்து அரிக்கிற மாதிரி இருக்கு. அல்லேலூயா. எவ்வளவு நம்ம அதை சரி பண்ணாலும் என்ன பண்ணாது, அது போகாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அவங்க ஆண்டவர் சிஸ்டத்தை என்ன சொன்னா, ஒருவேளை ஆசாரியன் வந்து என்ன பண்ணணும், அது பார்த்துட்டு அது மாதிரி ஒரு தோற்றம் தெரிஞ்சு சொன்னா அந்த வீட்டை 7 நாள் என்ன பண்ணணும், அடைச்சு வைக்கணும். 7 நாள் பொறுத்து அதை பார்க்கும்பொழுது அது படரலை அப்படின்னு சொன்னா அதுக்கு தோஷம் வந்து இல்லை, அதை மட்டும் செதுக்கி போட்டு அதை என்ன பண்ணலாம், சரி பண்ணிடலாம் அப்படின்றாங்க. அப்படி இல்லை, அது தொடர்ந்து படர்ந்து வருது அப்படின்னு சொன்னா அது அந்த பகுதியை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், அந்த செவத்துல இருக்கிற மண்ணை எல்லாம் செதுக்கி நம்ம எங்க கொட்டணும் அப்படின்னு சொன்னா, பாளையத்துக்கு புறம்பா அதை என்ன பண்ணணுமா, கொட்டணும். அது தொடர்ந்து வாசி பாருங்க அந்த வசனத்தை. திரும்ப போய் பார்த்து கண்டால் தோஷம் இருக்கும், அந்த இடத்தில் உள்ள கல்லை பெயர்க்கவும் கட்டடத்துக்கு புறமே அசுத்தமான ஒரு இடத்தில் போடவும் கட்டளையிட்டு வீட்டை உள்ளே சுற்றிலும் செதுக்க சொல்லி செதுக்கி போட்ட மண்ணை பட்டணத்துக்கு புறம்பா அசுத்தமான ஒரு இடத்திலே கொட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. ஒருவேளை அந்த செவர்ல இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணு, செதுக்கி எடுத்துரு அப்படின்றாங்க. அல்லேலூயா. மண் என்ன பண்ணோம், வீட்டில் இருக்கிற மண்ணை செதுக்கி எடுத்து வெளியே போட்டுரு. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சில நேரத்தில் நம்ம வீடை பிரதிஷ்டை பண்ணல அப்படின்னு சொன்னா என்ன வந்தாயிடும், தோஷம் வந்துடும். அல்லேலூயா. அப்ப என்னன்னா, இப்ப நீ பிரதிஷ்டை பண்ணும் பொழுது இந்த வீட்டை நான் என் தேவனுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. நிறைய பேர் வீடு கட்டுவாங்க, நல்ல பெட்ரூம் வைப்பாங்க, நல்ல கிச்சன், நல்ல ஹால், நல்ல டாய்லெட் பாத்ரூம் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா ஜபரும் வைக்க மாட்டாங்க. அல்லேலூயா. வீட்டுல எல்லா ரூமும் இது பார்த்து பார்த்து கட்டுவாங்க, ஆனா ஜபிக்கிறதுக்கு ஒரு ரூம் என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்படுத்த மாட்டாங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம வீடு கட்டும் பொழுது ஒரு சின்ன ஒரு ரூமாவது நம்ம ஜெப ரூம்னு சொல்லி வைக்கணும். இந்த இடத்துல நான் ஜெபம் பண்ண போறேன். அல்லேலூயா. என்னதுங்க சின்ன ரூம் பெருசாவே வைக்கலையா அப்படின்றாங்க. சரி, கர்த்தர் நல்ல உங்களுடைய அதான் இடத்துக்குரிய வசதிகளுக்கு ஏற்றது போல நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஜெப அறையை நம்ம என்ன பண்ணணும், உண்டாக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ வீட்டில் இருக்கிற தோஷத்தை மாற்றுவதற்கு ஆசாரியன் வந்து பார்த்து அதை நிர்ணயிப்பான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஒருவேளை நம்ம செதுக்கின பிறகும் அது தொடர்ந்து தோஷம் வந்துன்னா ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் அது அரிக்கிற கஷ்டம். அதனால ஒட்டு மொத்தமே என்ன பண்றேன், டிஸ்ட்ராய் பண்றேன், நம்ம புதுசா கட்டிக்கலாம் அப்படின்றாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அப்ப அந்த காலத்துல எல்லாம் மண்ணு சாந்து எல்லாம் வச்சு பூசினாங்க, அரிக்கிற கஷ்டம். இப்ப நம்ம அரிக்கிறதே தெரியாத அளவுக்கு நம்ம பெயிண்டே ரெட் கலர் பெயிண்ட்டும் பச்சை கலர் பெயிண்ட்டும் அடிச்சு மேக்கப் பண்ணி வச்சிடறோம். அல்லேலூயா. இது அடிக்குதா இல்லையா தெரியாத அளவுக்கு என்ன பண்ணிடுறோம், ஆமென். அல்லேலூயா. ஆமா, ஸ்டிக் பண்ணி வச்சிடறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ நம்ம கூடாரத்துல செல்வங்கள் ஆசீர்வாதங்கள் தங்கணும் அப்படின்னு சொன்னா வீடு பிரதிஷ்டைங்கிறது நமக்கு என்ன தேவை, அவசியமா தேவைப்படுது. அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். நல்ல சுத்தமான ஜலத்தை நம்ம என்ன பண்ணணும், இயேசுவின் ரத்தம் சொல்லி அந்த வீடு முழுவதும் நம்ம பூசின பிறகு, நம்ம ஒரு பிரதிஷ்டை பண்ண பிறகு நம்ம அந்த இடத்துல போய் வாழ்வோம்னு சொன்னா நிச்சயமா இந்த கூடாரம் நமக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப வீட்டினுடைய தோஷம் மாற்றப்பட வேண்டியது அவசியமாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ ஆண்டவராகிய தேவன் நம்மிடத்துல இறங்கி வந்து நம்ம ஆசீர்வதிக்கணும். உங்க வீட்டுல தேவன் வாசம் பண்ணணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு நமக்கு ஒரு பிரதிஷ்டைன்றது நமக்கு ரொம்ப தேவையாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சர்ச்சை கட்டுறோம். சர்ச்சை என்ன பண்றோம், நம்ம ஒரு பிரதிஷ்டை ஆராதனை வைக்கிறோம். எதற்காக பிரதிஷ்டை ஆராதனை வைக்கிறோம், சபையை ஏற்கனவே அந்த ஆண்டவருடைய ஆலயம் தான், இருந்தாலும் நம்ம ஏன் பிரதிஷ்டை வைக்கிறோம், ஏன் அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் இதை ஆலயமாக அவருடைய வீடாக கர்த்தர் என்ன செய்ய வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எபிரேயர்ல வாசிக்கும் பொழுது 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது,
இவரேயர் 9:18 அந்தபடி முதலாம் உடன்படிக்கை ரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. அல்லேலூயா. அப்ப பழைய ஏற்பாட்டுல பார்க்கும் பொழுது ரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணல. அவங்க என்ன செய்வாங்க? பிரதிஷ்டை பண்ணும் பொழுது ஒரு பலி செலுத்துவாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தம் அத அடையாளமா தான் வச்சுதான் என்ன பண்ணுவாங்கன்னா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இப்ப வீடு கட்டும் போது பொம்மை போட்டு கொடுத்துறாங்க, கோழி அறக்குறாங்க நைட்ல. எதுக்காக? பலி செலுத்தணும் அப்படின்றது. அதெல்லாம் பழைய ஏற்பாட்டுடைய சிஸ்டம். அல்லேலூயா. இப்ப புதிய ஏற்பாட்டு சிஸ்டம் என்ன? இயேசுவின் ரத்தம். அல்லேலூயா. ஸ்தோத்திர பலி, துதி பலியை செலுத்தணும். உள்ள துதி பலியை செலுத்தணும். கர்த்தர் வாசம் பண்ணணும். அல்லேலூயா. நீங்க பண்ற எல்லா சடங்காச்சாரங்களை பார்க்கும் பொழுது என்னென்ன, எல்லாம் பழைய ஏற்பாட்டுடைய சிஸ்டம் தான். அல்லேலூயா. வீட்டுக்குள்ள ஒரு அக்னி குண்டத்தை ஏற்றுவாங்க. வீட்டுக்குள்ள என்ன பண்ணுவாங்க? ஒரு அக்னி குண்டம். எப்பொழுதும் என் வீடு எப்பொழுதும் ஒளியா இருக்கணும், வெளிச்சமா இருக்கணும். இயேசு தாம்பா வெளிச்சம். அல்லேலூயா. இயேசு உள்ள வந்தா போதும், எல்லா இருள் எல்லாம் என்ன ஆயிடும்? வெளிச்சம் மாறும். அல்லேலூயா. என்ன பண்ணுவாங்க? பசுமாடு உள்ள கொண்டு வராங்க, நல்லா செழிப்பா இருக்கட்டும் அப்படின்னு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம அதுல பண்ற சிஸ்டம் எல்லாம் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் பழைய ஏற்பாட்டுடைய சிஸ்டம். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து எல்லாவற்றையும் ஆண்டவராக தேவன் உங்களுடைய சாபத்தை, உங்களுடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாங்க? மாத்திட்டாங்க. அல்லேலூயா. லூக்கா 1:28 அங்க தேவதூதன் மரியாளுடைய வீட்டில போய் ஆண்டவர் பிளஸ் பண்றாரு. வாசிங்க. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அல்லேலூயா. இயேசு எப்ப உள்ள வராரோ அப்பவே வீட்டுல இருக்கிற சாபெல்லாம் போச்சு. அல்லேலூயா. இயேசு எப்ப வராரோ அப்பவே வீட்டுல இருக்கிற சாபெல்லாம் என்ன பண்ணுங்க? இப்ப தேவதூதன் வராரு. என்ன நற்செய்தி அறிவிக்க வராரு? உனக்குள்ள இயேசு உருவாக போறாரு. உனக்குள்ள என்ன பண்ண போறாரு? இயேசு உருவாக போறாரு. தேவதூதன் வந்து சொல்றாரு, கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இயேசு உங்க கூட இருக்கிறதுனால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இயேசு வந்துட்டாலுமே போதும், நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா பாருங்க. வீடை பிரதிஷ்டை பண்ணுவதற்கு பழைய ஏற்பாட்டில் ரத்தம் சிந்துதல் இல்லாம ஒரு பிரதிஷ்டை நடக்கல. இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை உனக்காகவும் எனக்காகவும் சிந்தி எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி விட்டார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இயேசு கிறிஸ்துவுடைய விலையேற பெற்ற ரத்தம். இப்ப நம்ம விசுவாசத்துல நம்ம என்ன செய்யணும்? ஒரு வீடு பிரதிஷ்டை பண்ணும் பொழுது இயேசுவின் ரத்தத்தை நம்ம வீட்டு மேல பூசணும். அல்லேலூயா. அது வந்து எழுத்தின்படியான ரத்தம். பழைய ஏற்பாட்டில் எழுத்தின்படியான ரத்தம் இருந்து, புதிய ஏற்பாட்டுல நம்ம விசுவாசத்துல இயேசுவின் விலையேற பெற்ற ரத்தத்தை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வீடுகள்ல நம்ம பூசணும். அப்ப எந்த வீட்டுல இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுகிறதோ அந்த வீட்டுல வியாதி வராது, பலவீனம் வராது, எந்த ஒரு விதமான தரித்திரம் வராது, வறுமை வராது, கஷ்டம் வராது, போராட்டம் வராது. ஆண்டவராகிய தேவன் அந்த வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மூன்றாவது காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். தேவனுடைய வீடு. அல்லேலூயா. இப்ப தேவனுடைய வீடு நம்ம பிரதிஷ்டை செஞ்சாதான் அதுலயும் கர்த்தர் வாசம் பண்ணுவார். நல்லா கவனிக்கணும். சாலமோன் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, ஆலயத்துல ஒரு பிரதிஷ்டை செஞ்சார். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கு ஆலயத்தை பிரதிஷ்டையில நம்ம பார்க்கிறோம். 5ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். ராஜாவாகிய சாலமோன் 22,000 ஆடுகளையும் 1,10,000 ஆடுகளையும் பலியிட்டான். இவ்விதமாய் ராஜாவும் சகல ஜனங்களும் தேவனுடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினார்கள். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்றதுக்கு லட்சக்கணக்கில் பலியாயிருக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். காரணம் என்னன்னா, அந்த இடத்துல இருந்து கர்த்தர் பேச போறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல பலி செலுத்தப்பட்டது. புதிய ஏற்பாட்டுல வரும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே ஒரே பலியாக கர்த்தர் மாறினார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஆலயம்
பிரதிஷ்டை என்பது நமக்கு தேவை. அப்ப இது தேவனுடைய வீடு. ஆலயம் என்பது என்ன? தேவனுடைய வீடு. அப்ப தேவனுடைய வீடு, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வீட்டிலே நம்ம ஆண்டவராகிய தேவன் வாசம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்கிறது, சங்கீதத்துல வாசிக்கும் பொழுது, உம்முடைய வீட்டிலே வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் என்ன பண்ணுவாங்களாம்? துதித்து கொண்டிருப்பார்கள். எடுத்த வாசிப்பா அந்த வசனத்தை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 84வது சங்கீதம் 4வது வசனமா? உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். உம்முடைய வீட்டிலே வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அப்போ இந்த கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய சபை எப்படிப்பட்டதுன்னா, வெறும் கல்லு மண்ணினால வச்சப்பட்ட சபை மாத்திரமல்ல, இது தேவன் பிரதிஷ்டை செய்யப்பட்டதான ஒரு சபை. இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட சபை. அல்லேலூயா. ஒரு சபை கட்டத்துக்கு மண்ணு தேவை. ஒரு சபை கட்டத்துக்கு என்ன தேவை? மண்ணு தேவை. ஆனா அந்த மண்ணான சபைக்குள்ளவும் கர்த்தர் வாசம் பண்றதுக்கு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. முதல்ல ஆசரிப்பு கூட இருந்தது, அதுக்கப்புறம் மண்ணா இருந்தது, அதுக்கப்புறம் கடைசி இப்ப நம்ம தான் சரீரம், ஆண்டவருடைய ஆலயம் அப்படின்னு புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப தேவனுடைய வீட்டை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது, இந்த வீட்டை குறித்து நமக்கு ஒரு பக்தி வைராக்கியம் தேவை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை? சங்கீதம் 69:9 நம்ம வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 69:9 உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பற்றி. போதுமா? உங்களுடைய வீட்டை குறித்ததான உண்டான பக்தி வைராக்கியம். எத்தனை பேருக்கு பக்தி வைராக்கியம் இருக்கு? ஆண்டவருடைய வீட்டை குறித்து பக்தி வைராக்கியம் எத்தனை பேருக்கு இருக்கு? அல்லேலூயா. நமக்கு இருக்கணும், பக்தி வைராக்கியம் இருக்கணும். அல்லேலூயா. சபையிலிருந்து ஒருத்தன் விலகி போறானா அவனை சட்டை பண்ணவே கூடாது. அல்லேலூயா. ஆமென். பின்மாற்றமா போறானா அவனை கண்டுக்கவே கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிக்கணும். தேவனுடைய சபை குறித்த பக்தி வைராக்கியம். இப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சபைக்குள்ள விசுவாசிகள் இருப்பாங்க. ஒரு விசுவாசி என்ன பண்ணுன்னா தன்னுடைய பையன் கல்யாணம் பண்ணுறதுக்கோ பொண்ணு கல்யாணம் பண்ணி இது போயிட்டு போகும். அது போறது இல்லாம 10 விசுவாசி சேர்ந்து கூட்டு போகும். அது பாவம். இதுவும் போகும். இது முகத்தை பார்த்து போடும். முகத்துக்கு நேரா சொல்லணும், நாங்கெல்லாம் வரமாட்டேன், செய்ய மாட்டேன், பண்ண மாட்டேன்னு சொல்லணும். சரி, ஆமென். அப்போ என்ன வைராக்கியம் இருக்குது நமக்கு? சபை வைராக்கியம். அல்லேலூயா. அப்ப நம்ம கர்த்தருடைய வீட்டை குறித்ததான ஒரு பக்தி வைராக்கியம் நமக்கு போகணும். அல்லேலூயா. சமீபத்தில் பார்க்கும் பொழுது எல்லா இடத்துக்கும் போறது பேஷன் ஆயிடுச்சு. அப்படி அல்ல, நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப சபையை குறித்ததான ஒரு பக்தி வைராக்கியம் நமக்கு தேவை. யோவான் 2:16-17 வாசிக்கும் பொழுது, புறா விற்கிறவர்களை நோக்கி இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதி இருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் புறா விற்கிறவர்களை, சர்ச்சுக்குள்ள என்ன விற்கிறாங்க? புறா விற்கிறாங்க, ஆடு விற்கிறாங்க, மாடு விற்கிறாங்க. பயங்கரமான சேல்ஸ் நடந்தது. எங்க சபைக்குள்ள ஆண்டவர் பார்த்தாரு, ஒரு சாட்டியை உருவினாரு, போட்டு பின்னி எடுத்துட்டாரு எல்லாரும். அல்லேலூயா. என் வீடு ஜப வீடு இருக்குது, நீங்க என்ன பண்ணிட்டீங்க? கல்லர் குகையா மாத்திட்டீங்களே. இன்னைக்கு நிறைய சபைகள் இல்லை என்ன பண்றாங்கன்னா, வர்ற காணிக்கை ஏலம் விடுறாங்க. 50 ரூபா 100 ரூபா 1000 வாங்க 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 எங்க புல்பீட்டில் நின்று. அல்லேலூயா. அப்போ என்ன, இதெல்லாம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் சாட்டை எடுத்து பின்னணும். அல்லேலூயா. பிஸ்னஸுக்கு வேற இடம் இருக்குது. கேட்டால் ஃபினான்ஷியல்ல நாங்கள் என்ன பண்ணுறோம்? சபைக்கு தான் நாங்கள் பண்ணுறோம். அதுக்கு சபைக்கு தரத்து நீ நேரடியாக கொடுத்துருவோம். இதை வாங்கி தான் கொடுக்கணும் அவசியமா என்ன? அல்லேலூயா. கொடுக்கணும் போச்சுன்னா சபைக்கு என்ன பண்ண? நேரடியாக கொடுத்துருப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். லைனில் போடுறதால இன்னும் நிறைய ஒரு திட்டம் இல்லை. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ கவனிங்க,
3 விதமான வெரைட்டிஸ் பீப்புள்ஸ் இருக்கிறாங்க. அதை பற்றி உங்களுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? கொடுக்குறதுல 3 விதமான வெரைட்டிஸ் இருக்கிறாங்க. ஒன்று தெரிஞ்சு கொடுக்குறவங்க, ஒன்று தெரியாத கொடுக்குறவங்க, இன்னொன்று பப்ளிசிட்டி பண்ணி கொடுக்குறவங்க. அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். அப்போ என்னென்ன, ஆண்டவர் சாட்டை எடுத்து என்ன பண்ணிட்டாரு? அடிச்சு பின்னிட்டாரு எல்லாரையும். என் வீடு ஜெப வீடு. அப்போ ஆண்டவருடைய ஆலயத்தை எதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறோம்? ஜெபிக்க தான் பயன்படுத்தும். அல்லேலூயா. வேற ஒன்றுத்துக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? பயன்படுத்தக்கூடாது. அது இது எல்லாருக்கும் ஜெப வீடு. என்ன பண்ணும்? என்னுடைய வீடு எல்லாருக்கும் என்ன வீடு? ஜெப வீடு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த விஷயத்துல மோசே எல்லாத்தையும் உண்மையா இருந்தார். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 3:2 மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். முதல் ஸ்டெப்பு, இந்த மண்ணான வீட்டில இருந்து நம்ம எழுத்தின்படி கட்டுகிற வீட்டுக்கு வரும். எழுத்தின்படி கட்டுகிற வீட்டில இருந்து ஜெப வீடு, தேவனுடைய வீட்டுக்கு வரும். தேவனுடைய வீட்டில இருந்து நீங்க நித்திய வீட்டுக்கு போகணும். அல்லேலூயா. லூக்கா 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, லூக்கா 16:9 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருட்களால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். அல்லேலூயா. இதனுடைய அர்த்தம் புரிஞ்சுதுங்களா? உங்களுக்கு நித்திய வீடு ஒன்று இருக்கு பரலோகத்துல. அந்த இடத்துல உங்களை ஏற்றுக்கணும். அந்த இடத்துல உங்களை ஏற்றுக்கணும். அந்த வீட்டுக்கு நம்ம போனோம். அந்த வீட்டில் நம்ம போகும்பொழுது உங்களை வரவேற்கிறதுக்கு ஆள் வேணும். உங்களை வரவேற்கிறதுக்கு. அப்ப அங்க வரவேற்கிற ஆள் யாரு இருப்பாங்க? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்படி ஒரு 10 ஆத்மா ஆதாயம் பண்றேன். எப்படி ஆதாயம் பண்றேன்? கொடுத்து. எப்படி? கொடுத்து. அல்லேலூயா. அதாவது பழைய அதாவது கிறிஸ்டியானிட்டியில 3 சிஸ்டம் வச்சிருந்தாங்க. சோப்பு, சூப்பு, சால்வேஷன். 3S அப்படி சொல்லுவாங்க. என்னது? ட்ரிபிள்எஸ். முதல் சோப்பை கொடுத்து அவனை சுத்தம் பண்ணு, அப்புறம் சூப்பை கொடுத்து அவனை தேய்த்து, அதுக்கப்புறம் சால்வேஷன், சுவிசேஷன் சொல்லி. அல்லேலூயா. சோப்பு, சூப்பு, சால்வேஷன். அப்போ சால்வேஷன் மட்டும் சொன்னோம்னா அவன் என்ன பண்ண மாட்டான்? சுத்தமாக மாட்டான். அப்போ முதல் சோப்பு கொடுத்து அவனை சுத்தம் பண்ணு, அவனை ஒழுங்குபடுத்து, அதுக்கப்புறம் அவனுக்கு தேவையான ஃபுட்டை கொடு, சாப்பாடை கொடுத்த உடனே அடுத்தது என்ன பண்ணு? ஏசப்பா நல்லவர் அப்படி சொல்லு. அல்லேலூயா. அப்படி சொன்னா என்ன? அதாவது முக்கியமானது சால்வேஷன் தான். அதை விட்டுட்டாங்க. இது 2 மட்டும் எனக்கு போதும் அப்படி இல்லை. அல்லேலூயா. அப்போ எப்படியாவது ஆத்துமாக்களை நம்ம என்ன செய்யணும்? ஆதாயம் பண்ணணும். அப்போ ஆத்தும ஆதாயம் பண்ணும்போது மூலமாக ரசிக்கப்படுவான். பார்த்தீங்களா? 10 பேர் அவன் முன்னாடி அங்கே இருப்பான். நீ போகும்போது வாங்க வாங்க, எங்களை இங்கே திரும்ப சேர்ந்தீங்களே, வாங்க 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 அப்படின்வாங்க. எப்படி சொல்லுவாங்க? மங்கள் மங்கள் மங்கள்னு அங்கே உங்களை வரவேற்பாங்க. அல்லேலூயா. ஸ்தேவான் மேலே போகும்பொழுது தரிசனத்தை பார்க்குறேன். மேலே ஏசப்பா அப்படி எழுந்து நின்று, வாப்பா ஸ்தேவானே வா அப்படி எழுந்து, அப்படி அப்படி அவருடைய சீட்ல இருந்து எழுந்து நின்று அப்படியே ஸ்தேவானை வரவேற்கிறார். அப்பா ஆண்டவரே சீட்ல இருந்து எழுந்து நின்று உன்னை வரவேற்கிறான்னா ஸ்தேவான் எவ்வளவு வேல்யூ உள்ளவர். அல்லேலூயா. நீ நானும் அங்கே நித்திய வீட்டுக்கு போகும்போது ஏசப்பா சொன்னோம், என் மகளே என் மகனே வாழப்பா, என் விருப்பத்தை பூமியில நீ நிறைவேற்றின. அப்படி எழுந்து நின்று உங்களை அப்படியே கட்டி அணைச்சி ஆமே, அந்த ஒரு காட்சி எப்படி இருக்கும்? அருமையா இருக்கும். அல்லேலூயா. அதனால அழிந்து போகிற உலக பொருட்களால நீங்க சிநேகிதரை, நண்பர்கள் என்ன பண்ணுங்க? சம்பாதி. உன்ன மாதிரி அவன் மாறணுமே தவிர அவனை மாதிரி நீ மாறணும். அல்லேலூயா. சொன்னது புரிஞ்சுதா? ஆமே. உங்களை மாதிரி மாத்திரமே தவிர அவன் வழியை நீங்க என்ன பண்ணக்கூடாது? கற்றுக்கொள்ள கூடாது. அப்ப பாருங்க, இந்த மண்ணான வீட்டில இருந்து இந்த எழுத்தின்படி வீட்டில் இருக்கிறோம். இந்த எழுத்தின்படி வீட்டில இருந்து தேவனுடைய வீட்டுக்கு வரோம். தேவனுடைய வீட்டில இருந்து நம்ம நித்திய வீட்டுக்கு நம்ம போறோம். அல்லேலூயா.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மண்ணான சரீரத்தை ஒரு மகிமையின் சரீரமா மாத்தி நித்திய வீட்டுல உன்னை என்னையும் நித்தியமாய் வைத்துக் கொள்ள கர்த்தருடைய விஷயம் அல்லேலூயா. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல நித்திய வீட்டிற்கு போகிற வழி, நித்திய வீட்டிற்கு போகிற வழி. அல்லேலூயா. அதுக்குள்ள இயேசு என்ன பண்ணேன், நீ உறுதியா புடிச்சுக்கோ, கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். கர்த்தர் வசனத்தை கொடுத்துக்காக கர்த்தரை சோதனை பண்ணுவோம்.